நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா, என்ன விஷயம்? மாமா, ஒரு சின்ன ஹெல்ப் மாமா. அதான் போன்லயே சொல்லிட்டியம்மா, என்னன்னு சொல்லு. பைப்ல தண்ணி வர மாட்டேங்குது. மோட்டார் பிரச்சனையா? இல்ல மாமா, மோட்டர்லாம் வேலை செய்யுது. மோட்டார் போட்டா ஓவர் ஃப்ளோலாம் ஆகுது. பைப்ல தான் ஏதோ அடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி விடு, விஞ்ஞானிகள் யாரையாவது கூட்டிட்டு வந்து அடைப்பை சரி பண்ணி விடுவோம். ரொம்ப சாரி மாமா, எனக்கு யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. சரவணன் கிட்ட சொன்ன, நான் என்ன ரேடியோ ஜாக்கியா இல்ல பிளம்பரான்னு கேக்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏய், இப்ப என்னத்துக்கு காலையில உன் மாமாவுக்கு போனை போட்டு வர சொன்ன? ஒண்ணு இல்லடி, அடை தோசை சுட்டாலாம், ஒரு 2 தோசை சாப்பிடுங்க மாமான்னு கூப்பிட்டா. யாருகிட்ட விடுறீங்க உங்க கதைய? மரியாதையா சொல்லுங்க, இவ எதுக்கு கூப்பிட்டா? அதான் சொன்னனே, அடை தோசை சுட்டான்னு. சரி, எனக்கும் 2 தோசை சுட சொல்லுங்க, நானும் சாப்பிட்டு போறேன். அதே மாவு காலி ஆயிடுச்சுமா. நீங்க கிளம்பின 2 நிமிஷத்துல நானும் கிளம்பி பின்னாடியே வந்திருக்கேன். அதுக்குள்ள எப்படி மாவு காலி ஆயிடும்? என்ன நீ ரொம்ப டெக்னிக்கலான கேள்விலாம் கேக்குற? காலி ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சு அந்தே. உங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. நான் நிக்கிறாள ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி, இவகிட்டே கேக்குறேன். ஏண்டி, எதுக்கு காலங்காத்தால உன் மாமாவுக்கு போன் அடிச்ச? கைய ஒடிச்சு காக்காக்கு போட்டா எல்லாம் சரியா போயிடும். ஏய் சொல்லடி, கேக்குறல, எதுக்கு வர சொன்ன? இல்லத்த, பைப் அடைச்சிட்டு இருக்கு. ஓ, என்னது? பைப் அடைச்சுக்கிச்சு, தண்ணி வர மாட்டேங்குது. அதான் மாமா கிட்ட சொல்லி. ஓ மாமா என்ன பெரிய பிளம்பரா? இல்லத்த, அது ஆமாண்டி, இன்னைக்கு பைப் அடிச்சிருச்சு, பிளம்பரை கூப்பிடுங்க. அப்புறம் காவ அடிச்சிருச்சு, குச்சி எடுத்து குத்துங்க. அப்புறம் பார்த்து ஃப்ரீயா தானே இருக்கீங்க, இந்த 10 பாத்திரத்தை தேய்ச்சி வைங்க, 5 10 தரேன். அத்த, அப்படிலாம் இல்ல அத்த. அறிவு கட்டவள யாருறியாவா? நம்ம புள்ளடி வேலைக்கு போறா, ஒரு உதவி கேக்குறா, முடிஞ்சா செய்யணும், இல்லனா மூடிட்டு போனோம். அத விட்டுட்டு வம்படியா பேசினா எப்படி? உங்ககிட்ட இருக்கிற பேச்சு. ஏ மீனாட்சி, பைப் அடிச்சுக்கிச்சு, காவ அடைச்சுக்கிச்சு, நீ என் புருஷனை கூப்பிடுற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். உன் வீட்டுல தானே அடைச்சுக்கிச்சு, நீ பாரு, இல்ல உன் புருஷனை பார்க்க சொல்லு. அத விட்டுட்டு என்னமோ ஆம்புலன்ஸுக்கு போன போடுற மாதிரி இவருக்கு போன் பண்ற. ஏண்டி, இவர் நெட்டில என்ன 24 மணி நேரம் சர்வீஸ் போட மாட்டிருக்கு? என்னடி பிரச்சனை உனக்கு? நீங்க எங்கேயும் போக கூடாது, அவ்வளவுதான். இருக்கிற வேலையை பாக்குறதுக்கே நேரம் பத்தலையா? இதுக்கு ஊர்ல இருக்க வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு. அப்படியா? ஆமா, அப்படிதான். இது உனக்கும் பொருந்தும் இல்லையா? ஆமா, 2 பேருக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். சரி வா, நான் வந்துடுறேன். அதே மாதிரி நீயும் எங்க போக கூடாது. நான் எங்க போக போறேன்? என்ன சிரிப்பு? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், கேள்விப்பட்டிருக்கியா? அதுக்கு என்ன? இப்பெல்லாம் பிற்பகல் வரைக்கும் வெயிட் பண்றதே இல்ல, முற்பகல் செய்யின் முற்பகலே விளைஞ்சிடுது. எடே, போன் எடுத்து அட்டன் பண்ணே. ஹலோ சௌந்தர்யா. ஓ, இட்லி பொடி காலி ஆயிடுச்சா? தோ உடனே திருச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. போ அந்த பக்கம். நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, அது. ஐயோ, வயசானவங்க பக்கத்துல இருக்கிறதே சின்னவங்களுக்கு ஏதாவதுன்னா உதவி பண்றதுக்கு தான். போட்டோம், ரைட். யாரு? பிளம்பர் குணாவா? எப்படி பாருங்க, இங்க பைப்பு அடிச்சுக்கிச்சு. அதான்ப்பா, என் பையன் வீட்டுல தான். அதான் நீயே வந்திருக்கிறியா? வீடு தெரியல, வந்துரு. ஓகே, தேங்க்யூ. என்னடா வயசு சரியில்லையா? ஏன் மூஞ்ச முக்கிற மாதிரி வச்சிருக்க? போமாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. தெரியல, சொல்லு. ஷோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. முடிஞ்சிருச்சா? ஆல்மோஸ்ட்.
என்ன மேட்ரு? நீ எதுக்கு இப்படி ஏதோ தின்ன மங்கி மாதிரி முக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? நீ தற்கொலை பண்ணிக்க ஐடியா வேணுமா? மாமா, சரி மேட்ரு சொல்லு. ரேடியோவை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நீ யார் ஊர் பேர் தெரியாதவனுக்குலாம் சாங் டெடிகேட் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த சித்தப்பாவுக்காக சில பாடல்களை நீ டெடிகேட் பண்ணி ப்ளே பண்ணணும். என்ன சித்தப்பா இப்படி கேட்ட? உனக்கு என்னென்ன பாட்டு வேணும் அது மட்டும் சொல்லு. நம்ம ஷோல ஒண்ணு மேல ஒன்னா அடிக்க வச்சு ப்ளே பண்ணிடுவான். ம், நிஜமாடா. என்ன பாட்டு வேணும் சொல்லு. காதல் தோல்வி பாடல்கள். புட்டுக்குச்சா அலே கவுட்டா. சிரிக்காத பாப்பா. சரி சரி சிரிக்கல. என்னாச்சு சொல்றா. ப்ளீஸ் மாமா. சாரி சாரி நீ சொல்லு. இல்ல மாமா, இப்போதைக்கு நீ என்ன எதுவும் கேட்காத. டேய் நான் அப்பவே சொன்னேன் அந்த மல்லிகா ஒரு உலகமகா டகால்டின்னு. தொட்டு தொட்டு அழேக்கு அழேக்குன்னு பேசுவா அலையாதன்னு. மாமா, நான் அட்வைஸ் கேட்கிற மூட்ல இல்ல, அழுகிற மூட்ல இருக்கேன். பாட்டை போட்டு விட்டேன்னா நான் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். சரி ப்ளே பண்றேன். ஆனா யாரோ புது ஆர்ஜே வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால சீக்கிரம் ஃபீல் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணு. ரொம்ப அழுது ஸ்டூடியோ நாஸ்தி பண்ணாதடா. சரி மாமா. காதல் தோல்வியால மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற என் ஃப்ரெண்டு சித்தப்பாக்காக ஒரு காதல் தோல்வி பாடல். சொல்லாலடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? சொல்லாலடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி? உட்காந்து அழுவிடா, உழுந்துட போறேன். தாயும் நீயடி. என்னதான் சொல்ல ஒண்ணும் கூட இல்ல மன்னவன் நெஞ்சி. உருண்ட ரொம்ப ஃபீலிங்ல இருக்கான். அவனை ஊட்டி விட்டு மேட்ரு என்னன்னு கறந்துரு. சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? கேள்விப்பட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அவ இப்படி பண்ணிருக்க கூடாது. என்னாச்சு சித்து? வாட் ஹேப்பன்? சொல்லு சித்தப்பா. மேக் இன்னைக்கு காலையில இருந்து சரவணா வீட்டுல என்ன நடக்குதுன்னு நான் போற இடத்துக்குலாம் வந்து கேட்டுட்டு இருந்தா. அவ கெஞ்சி கேட்டும் கொஞ்சி கேட்டும் இனி நான் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டேன். பாரா, உனக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரு. கை விடு மச்சி, கை விடுற. அப்புறம் அப்புறம் என்ன, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் உன் கூட பழகினேன். இல்லாட்டி ஒன்னெல்லாம் நான் லெஃப்ட் ரைட் சென்டர் அடிச்சிட்டா மாப்ள. சித்து எந்திரி, எந்திரி சித்தப்பா. நண்பன் வாழ்க்கை பாழாக கூடாதுன்னு எவ்வளவு பெரிய மேட்டர் பண்ணிருக்க. இது போய் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? வாடா சொல்லும் பூச்சுக்குட்டி, அம்முக்குட்டி, வெளியவா வெளியவா வெளியவா. சும்மா பாட்டை கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளை நினைச்சு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டடா சித்தப்பா. லவ் புட்டுக்குச்சுன்னா அதை நினைச்சு ஃபீல் பண்றதெல்லாம் பழைய மேட்டரா. அப்படியே ஃபீல் பண்ணாலும் யாருக்காக ஃபீல் பண்றோன்னு ஒண்ணு இருக்கு. மல்லிகைலாம் ஒரு ஆளா? மல்லி இல்லைன்னா ஒரு ரோஜா, ரோஜா இல்லைன்னா ஒரு தாமரை. இல்ல மாப்ள, எங்க ஊர் ஜோசியக்கார சொன்ன விஷயம் இவளுக்கு தான் செட் ஆச்சு. அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அவன் என்ன சொன்னான்? கருத்த மேனி, காந்த கண்ணு, இரும்பு பொண்ணு உன்னை தேடி வருவான்னு சொன்னான். அதான் மாப்ள. ஏண்டா இந்தியால மல்லிகா மட்டும் தான் அப்படி இருக்காளா என்ன? நீ வேணா பாரு, நீ சொன்ன மாதிரியே உன்னை ஒருத்தி தேடி வருவா. பி ஹாப்பி, நோ வரி. நான் ஷோல ஒரு லைவ் அப்டேட் கொடுத்துட்டு வந்துறேன். ஓகே, சமத்தா இருக்கணும். Excuse me?
ஐ லவ் யூன்ற மாதிரியே இருக்கு. வே வே சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா வாச கதவெல்லாம் அப்படியே திறந்து கிடக்கு? அப்படியாண்ணே? அயன் துணி வாங்க பொம்பளை வந்திருந்துச்சு, போறப்ப மூடாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பா ஏதோ யோசனைகள் இருக்க மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லையே, உன் குரலே சரியில்லையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை சொல்லு. அத்தை ஏதாவது சொன்னாங்களா? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளையோட ஏதாவது சண்டையா? அண்ணே, என்னப்பா அதானா? எப்போ உள்ளதுதானே. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணே, சரவணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே. வேலை கன்னியாகுமரியில. என்னை இங்க வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளைய கன்னியாகுமரி வேணாம்னு சொல்லு. ஒத்துக்க மாட்டேங்கிறானே. ஏன்னா? நான் புருஷன், நான் போற இடத்துக்கு தான் நீ வரணுங்கிறான். இது என்னம்மா ரொம்ப ஆணவமான பேச்சாவில் இருக்கு. அதானே அவன் சொல்றான், வந்தா வா, வராட்டி எங்கேயோ போங்கிறான். இல்லம்மா சும்மா ஏதாவது கோவத்துல சொல்லிட்டு பாருமா. இல்லன்னு சீரியஸா தான் சொல்றான். இப்ப என்னவா அவருக்கு? நான்லாம் ஒன்னும் வேலை செஞ்சு கிழிக்க வேணாமா, அவன் குடுக்கறதுல ஒழுங்கா குடும்பம் நடத்தினா போதுங்கிறான். ரொம்ப தப்பாவில் இருக்கு இந்த பேச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலண்ணே. சரி மாத்தி சொல்லுமா. நான் வேலைக்கு போறேன், நீங்க இருன்னு சொல்லு. அது எப்படின்னு அவன் ஒத்துப்பான்? ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? பொண்டாட்டி சம்பாத்தியத்துல நான் வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியாதுங்கிறான். அவர் யார் வீட்டில் உட்காந்து சாப்பிட சொன்னது? ப்ரமோஷன் வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே வேலை பார்க்க சொல்லு. அவன் என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றானே. இல்லைம்மா, படிப்பும் சம்பாத்தியமும் எல்லாத்துக்கும் முக்கியம்தான். அதுலேயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இது உன் தங்கச்சிக்கு மட்டுமாண்ணே, இல்ல எல்லாருக்கும் இது பொருந்துமா? மீனாட்சி, இல்லண்ணே, நீ சொல்ற லாஜிக் அன்னைக்கும் பொருந்தும் தானே. இல்லை அது அண்ணே, உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், உன் பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமான? அம்மாவுக்கு நேத்து ஃபோன் பண்ணியிருந்தேன். நீ ஏதோ ஊருக்கு வர போறேன்னு சொன்னுச்சு. அண்ணி தான் இங்க வேலைக்கு போகுதே, அது எப்படி வர முடியும்னு கேட்டேன். நீ மட்டும்தான் அங்க வர போறேன்னு சொன்னுச்சு. என்னென்ன நடக்குது உங்களுக்குள்ள? ஏதோ சின்ன பிரச்சனை சரியாயிடும்னு இத்தனை நாளா நானும் தலையிடல. நீங்க வரப்பெல்லாம் அண்ணியும் அத்தையும் டென்ஷன் ஆகிறப்ப கூட தேவையில்லாம அவங்க டென்ஷன் ஆகுறாங்கன்னு தான் நினைச்சேன். அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சுது. அண்ணே, என்ன பண்ணலான் இருக்க? நான் ஊருக்கு போறேம்மா. அண்ணி, அதை அவதான் முடிவு பண்ணணும். என்னண்ணே நீ இப்படி பேசுற? வேற என்னம்மா பண்றது? ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவு? ஒரு விஷயம் முன்னாடிக்கு நடுவில் காசு பணம் பார்க்குற வேலை இதனால எல்லாம் பிரச்சனை வராதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேம்மா. அன்பும் பாசமும் இருந்தால் மற்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு இப்போ தான் நம்ம புரியுது. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, உத்தியோகம் புரிசு லட்சம்ண்டு. பொண்டாட்டி வேலைக்கு போகிறதுலாம் தப்பு இல்லைம்மா. ஆனால் புருஷ வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாதும்மா. புருஷ வேலைக்கு போய் பொண்டாட்டி வேலைக்கு போகாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அதுவே மாற்றிண்டா லைஃபே நரந்தேம்மா. நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. இந்த முடிவை நான் எடுத்திருந்தா நீ சரின்னு தான் சொல்லியிருப்ப. அண்ணி எடுத்ததுனால நீ டென்ஷன் ஆகுற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ அந்த முடிவு எடுத்திருந்தா நான் உன் குழந்தைக்கு மாமாவை வருது தள்ளி போயிருக்கேன். உங்கள் அண்ணி அந்த முடிவு எடுத்தாண்டா அந்த பிள்ளைக்கு அப்போ நான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கேன் உனக்கே நல்லா தெரியுமா. நம்ம வசதியாக இருந்த காலத்தில் காசு பணத்தை நம்ம எப்பயுமே மதித்தது கிடையாது. இன்னைக்கு அந்த பணத்தை காரணம் காட்டி என் குடும்பத்துக்கு வாரிசு வர்றதை தள்ளி போட்டாலேம்மா. அப்போ காசு பணம் தானே முக்கியம். சரி அப்படியே இருக்கட்டும், முதல்ல நான் அதை சம்பாரிச்சுக்கிறேன். அது இல்லாதனால தானே ஒரு பிள்ளைக்கு அப்பனா இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னால் அந்த தகுதியை நான் வளர்த்துக்கிறேம்மா. அப்புறமா மற்றதை பற்றியெல்லாம் யோசிக்கலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாதும்மா, விடு. காஃபி ஏதாவது போட்டிருக்கியா? அண்ணா,
சென்னை. நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே யாமினி பேசுறேன். யாமினினா வேற எந்த யாமினியும் இல்லைங்க, அதே உங்க பழைய யாமினி தான். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டேன். அது நினைச்சா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இனி நான் உங்க கூடவே தான் இருக்க போறேன். Stay tuned to Radio Mirchi 98.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. பேக் டு பேக் 3 சூப்பர் ஹிட் சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வந்தாள் மகாலட்சுமியே, என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம் புக வந்தாள் மகாலட்சுமி. ஹாய் சரோ. ஹாய் யாமினி. எப்படி இருக்க யாமினி? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு சர்ப்ரைஸா? ஏய் உண்மையை சொல்லு, நான் வந்தது சர்ப்ரைசிங்கா இருக்கா இல்ல ஷாக்கிங்கா இருக்கா? இல்ல ஒரு மாதிரி ஷாக் பிரைசிங்கா தான் இருக்கு. நான் வந்திருக்கேன்னு உனக்கு இப்பதான் தெரியுமா? பொது ஆர்ஜே வராங்கன்னு பொதுவா தான் சொன்னாங்க. அது நீயா தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்புறம் நேத்து நைட்டு சித்தப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். சித்தப்பாவா? நீ பாத்துருக்கணுமா அவனை? இங்கதான் ஆபீஸ்ல ஒரு குபேர பொம்மை மாதிரி உருண்டுகிட்டே இருப்பானே. ஓ, அந்த ஹவுஸ் கீப்பிங் பாயா? ஹவுஸ் கீப்பிங்கா? ஆமா, நீ சொன்ன அடையாளத்துல அப்பப்போ எனக்கு காஃபி தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் அவன் தானே? அப்ப அவனே தான். அந்த கும்ஃபு பாண்டா இதெல்லாம் வேற பண்றானா? அவன் ஹவுஸ் கீப்பிங் இல்லமா, அக்கவுண்டன்ட், என் ஃப்ரெண்டு. ஓ, அப்புறம் நீதான்ப்பா சொல்லணும். நான் சொல்ல என்ன இருக்கு? நீதான்டா கல்யாணம் ஆனவன், இன்னும் புது மாப்பிள்ளை தோரண குறையாம வேற இருக்க. என்ன குவா குவான்னு ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? ஐயோ, உன்னை கையெடுத்து கும்பிடுறமா, தயவு செஞ்சு குழந்தை கிழந்து எதுவும் பேசிடாத. இப்பதான் வீட்டுல ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு, கடியாவது. அப்புறம் உன் எப்படி இருக்க அந்த காம்ப்ளான் பாய்? ஏன் ஆளா? யாருடா அது? சும்மா நடிக்காத, எனக்கு தெரியாது நினைச்சா? யாரு? என்ன சொல்ற? அதான் அந்த ஏரடி நாராயண. புரியல. வெற்றிவேல், வால்டர் வெற்றிவேல். டேய், யாருன்னு நேரா சொல்லு. அதான்டி அந்த இன்ஸ்பெக்டர். இப்ப ஏசியாவோ ஓசியாவோ இருக்கிறானே, அருணாச்சலம். அருணாச்சலம்? ஐயா, இப்படி நீ சிரிச்சா நாங்க நம்பிடுவோமா? சார், நான் அவனை லவ் பண்றேன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? முத்துச்சரத்துல சின்ன திரை கிசு கிசுல எழுதியிருந்தாங்க. டேய், அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நாம கூட லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். சரவணா. ஓகே, உங்க அப்பா எப்படி இருக்காரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம கூட லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். சரவணா. ஓகே, உங்க அப்பா எப்படி இருக்காரு? அம்மா சொல்லக்கூடாது யாமினி, நான் பார்த்ததுல பழகினதுல தி பெஸ்ட் ஜென்டில்மேன் அவரு. செம்ம கேரக்டர், சான்ஸே இல்ல. என்ன இப்பவும் வாரத்துக்கு ஒரு மாப்பிள்ளை போட்டோ கையில வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி நிமிஷம் கொடுக்குறாரா? என்ன பண்றது, அவருக்கும் ஒண்ணு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை தானே. ஏய், நானா பேசிட்டு இருக்கிறேன், என்ன பதில காணா? ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்கிறார் அந்த மிஸ்டர் ஜென்டில்மேன்? அந்த ஜென்டில்மேன் இப்போ இல்ல சரோ. தானே பார்த்தேன், பார்ட்டி வானத்திலேல பறந்துட்டு இருக்கான். இப்ப எங்க இருக்காரு? வானத்துல தான், ஆனா இறங்கி வரதான் மாட்டாரு. யாமினி, அப்பா இல்ல சரோ, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. ஏய், என்னடி சொல்ற? அப்ராட் பிசினஸ் ட்ரிப் முடிச்சிட்டு ஒரு நாள் வந்தாரு. 1 வீக் ஹாலிடே போறோம், உனக்கு எங்க போனோன்னு கேட்டு என்ன கூட்டிட்டு போனாரு. நான் ஆசைப்பட்டது எல்லாமே செஞ்சாரு. டூர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து படுத்தவர் தான், எந்திரிக்கவே இல்லை சரோ. அப்போ இப்படி திடீர்னு விட்டுட்டு போவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏய் யாமினி, யாமினி,
யூ ரிலாக்ஸ்.